இது வந்து அதிமுகவுக்கு கை கொடுக்குமா? திமுக கொண்டு வந்த திட்டங்களை இவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஏன் தேர்தலுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறியா? திமுக கொண்டு வரும்போது நக்கல் நையாண்டி அடிச்சு கிண்டல் பண்ணி பிஜேபி ரேவடி கல்ச்சர்னு சொல்லிச்சு, அவங்கள எதுவும் கேள்வி கேட்காம இப்போ நீ அதையே கொண்டு வரையே வெக்கமா இல்லையா, அறிவில்லையா? உன் வாய் அன்னைக்கு அப்படி பேசிச்சே, அது வேற வாய், இது நாரவாயா? இதுல ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம், இப்போ ஆண்களுக்கு நான் ஃப்ரீயாக வந்து ட்ராவல் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எங்கே ஒரு சமூகத்து சிந்தனையும் பொருளியல் சிந்தனையும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக புதுமை பெண் திட்டம் வருது. அப்போ ஒடுக்கப்பட்டவங்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம். ஆண்கள் எங்கே எங்கே ஒடுக்கப்பட்டு இருக்கு? இது எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை திமுக எடுத்துட்டு வருது. இப்போ நான் போட்டிக்கு புள்ள பெற்றுப்பேன் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ பஸ் கொடுப்பேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த திட்டத்திற்கு பின்னால் எவ்வித பார்வையும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் திமுக என்ன சொல்லுதோ அதுதான் இங்க அரசியல். வாய்ஸ் ஆஃப் புதுமை பெண் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட நட்பு கழகத்துடைய துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா அவர்கள் இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிறப்பு சலுகைகள், அதாவது முதற்கட்ட தேர்தல் அறிக்கையின் கூட சொல்லலாம், சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. சில விஷயங்களை மகளிருக்கு 2000 தரதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றது, வீடு கட்டி கொடுக்குற எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து அதிமுகவுக்கு கை கொடுக்குமா? என்றைக்குமே வந்து நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறது, அதிமுக அப்படிங்கிறது திமுக வகுத்து கொடுத்த பாதையில் தான் நடக்கும். அதை மீறி அது நடந்தது அப்படின்னு சொன்னால் அம்பலப்பட்டு போயிடும். எம்ஜிஆரும் அதை ட்ரை பண்ணியிருக்காரு, ஜெயலலிதாவும் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டதுனால திரும்பவும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறது திமுக வகுத்து கொடுத்த பாதையில் மட்டும்தான் நடக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திமுக கொண்டு வந்த திட்டங்களை இவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஆண்களுக்கும் இலவச பயணம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி இதெல்லாம் ரேவடி கல்ச்சர்னு சொல்லியிருக்கு. எஜமானன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அதெல்லாம் சொன்னாரா? ஏன்னா அந்த பக்கம் போய் திமுக கொண்டு வந்தால் வந்து மலினமாக பேசுவது, இந்த விடியல் பயண திட்டத்தெல்லாம் வந்து லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணுது. எப்படி வந்து இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து முன்னாடி அது மாதிரி 1500 ரூபான்னு மாற்றி பேசினது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், திமுக செய்யும் பொழுது அந்த திட்டங்களை எல்லாம் மலினப்படுத்தி அந்த திட்டத்தினால் பயன்பெறக்கூடிய மக்களை எல்லாம் வந்து ரொம்ப இழிவாக பேசி நக்கல் நையாண்டி பண்ணிவிட்டு திரும்பவும் திமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் வந்து மலினப்படுத்திட்டு இழிவுபடுத்திட்டு தேர்தல்னு வரும்போது அதே திட்டங்களை அதிமுக எடுத்துகிட்டு வருது. யாராவது மைக்கு நீட்டும் போது ஏன் தேர்தலுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறியா? திமுக கொண்டு வரும்போது நக்கல் நையாண்டி அடிச்சு கிண்டல் பண்ணி பிஜேபி ரேவடி கல்ச்சர்னு சொல்லிச்சு, அவங்கள எதுவும் கேள்வி கேட்காம இப்போ நீ அதையே கொண்டு வரையே வெக்கமா இல்லையா, அறிவில்லையா? ஏன் உன் வாய் அன்னைக்கு அப்படி பேசிச்சே, அது வேற வாய், இது நாரவாயா அப்படின்னு ஊடகங்கள் கேட்கணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ திமுகவுடைய திட்டங்களை அதிமுக காப்பி அடிக்குது அப்படிங்கும்போது அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் திமுக என்ன சொல்லுதோ அதுதான் இங்கே அரசியல். திமுக தலைவர்கள் தான் இங்கே எப்போதுமே பேசுபொருள். இப்போ இடஒதுக்கீடு ஆகட்டும், கலைஞர் தான் வந்து அந்த இடஒதுக்கீடுக்கான அளவை வந்து அதிகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா போய் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களை வந்து கலைஞர் தான் கொண்டு வர்றார். அதை வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறாரு, ஜெயலலிதா ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க திமுக வகுத்து கொடுத்த பாதையிலேருந்து அதிமுகவாகட்டும் யாராகட்டும் விலகவே முடியாது. இப்போ திமுக கொண்டு வந்த திட்டம் தானே பிஜேபி இங்கே வந்து பெண்கள்லாம் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறாங்க 1000 ரூபாய்க்கு நக்கல் நையாண்டி பண்ணிட்டு வேறு மாநிலங்களில் போய் அந்த உரிமை தொகை திட்டத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே அரசியல் அப்படிங்கிறது எப்போதும் திமுகவை சுற்றி தான் சுழலும். எடப்பாடி பழனிசாமியும் திமுகவை தான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா இதுக்கு பொருள். மேம், இதில் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பா? இல்லை, ஏன்னா நிறைய பேர் ஆண்களே வந்து கேட்டிருந்தாங்க, என்னங்க பெண்களுக்கு மட்டும் இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ அம்மாவோடய வந்திருப்பான், தனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்திருப்பான், அதான பொம்பளைங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அம்மா கூட வந்து பெனிஃபிஷியரி தானே. அப்போது புரிதல் இல்லாமல் பேசுவது அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்குது. திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது, அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்போது இதையெல்லாம் இலவச திட்டங்கள் ஃப்ரீ பீஸ் அப்படின்னு மலினப்படுத்தும் பொழுது நாம் என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா, இது மக்கள் நல திட்டம், மக்களை மேம்படுத்தக்கூடிய திட்டம், பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய திட்டம் அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோம்?
இது சமூக வளர்ச்சிக்கான திட்டம் அப்படின்னு சொல்றோம். அப்போ திமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இலவசம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதனுடைய புரிதல் இன்மை அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ பெண்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டது? ஏன் இந்த உரிமை தொகைங்கிறது குடும்பத் தலைவன் 1000 ரூபாய் ஆண்களுக்கு கொடுக்கல? ஏன் பெண்களுக்கு கொடுக்கப்படுது? ஏன் திருநங்கைகளுக்கு கொடுக்கப்படுது? ஏன் படிக்கின்ற மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம்? ஏன் வேலைக்கு போறவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லாம? ஏன்னா கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலையும் சமூகம் சார்ந்து பொருளியல் சார்ந்து சிந்திக்கணும். இப்போ ஆண்களுக்கு நான் ஃப்ரீயாக வந்து ட்ராவல் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எங்கே ஒரு சமூகத்து சிந்தனையும் பொருளியல் சிந்தனையும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக பெண்களுக்கு கொடுத்துருச்சு, திருநங்கைகளுக்கு கொடுத்துருச்சு, இப்போ மீச்சா இருக்கிறது யார்? ஆண்கள். அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். ஆனால் பெண்களும் திருநங்கைகளும் இந்த சமூகத்தில் இன்று வரை ஒடுக்கப்பட்டவர்கள். எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் நீ ஆணை விட குறைவாக படிக்கணும், ஆணை விட உயரம் குறைவாக இருக்கணும், என்னதான் உயரம் வர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா அப்படின்னு கேட்கக்கூடியது. பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக புதுமை பெண் திட்டம் வருது. அவங்க வெளிநாடுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வராங்க. வெளிநாட்டுக்கு போய் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு பெறணும், ஆராய்ச்சி ரிலேட்டடாக அவங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை எடுத்துக்கிட்டு வரும். அப்போ ஒடுக்கப்பட்டவங்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம், ஆண்கள் எங்க ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. இந்த இந்த குடும்ப கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும் ஆணாதிக்க சிந்தனையால் உருவாக்கப்பட்டது, ஆண்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ கேட்குறாங்கல்ல, உங்களையும் நீ 7 மணிக்கு மேலே லேட் ஆச்சுன்னா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, எந்த பையனும் ஏன்டா இன்னும் வீட்டுக்கு வரல, இருட்டினதுக்கப்புறம் உனக்கு என்னடா வேலை அப்படின்னு ஏதாவது கேட்குறாங்களே. ஏன் காசு ஏன் உரிமடி, நான் சம்பாதிக்கிறேன்டி அப்படின்னு பேசக்கூடிய இடம் ஆண்களுக்கு இருக்குது. இந்த பெண் இதுவே நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பேசினா, ஓ சம்பாதிக்கிறோங்கிற தும்புற அவனுக்கு. இது ஆண் பேசும்போது அவனை ஒரு ஆளுமையாக பார்க்கறது. பெண் அப்படின்னு வரும்பொழுது பொருளாதார மதிப்பற்றவர்களாக அடிமைகளாக பார்க்கறது. அப்போது அதே மாதிரி மாணவிகளை படிக்க விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறதும், திருநங்கைகளை வந்து இந்த சமூகம் எந்த அளவுக்கு ஒடுக்கு இருந்தது, எவ்வளோ மனிதமாக பார்த்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கல்வி அப்படிங்கிறது கனியாக இன்று வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு இருக்குது. இது எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை திமுக எடுத்துகிட்டு வருது. இப்போ நான் போட்டிக்கு புள்ள பெற்றுப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஆண்களுக்கும் வந்து இலவச திட்டம், இலவச ஃப்ரீ பஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த திட்டத்திற்கு பின்னால் எவ்வித பார்வையும் இல்லை, சமூக பார்வையும் இல்லை, பொருளியல் பார்வையும் கிடையாது. நான் போட்டிக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், இதனால் ஆண்கள் ஓட்டு போட்டுருவாங்களான்னு பார்ப்பேன். அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்னா, ஓட்டுக்காக இதை எடுத்துகிட்டு வரீங்களா எடப்பாடி பழனிசாமின்னு கேட்கணும். ஊடகங்கள் போய் மைக்கை நீட்டு கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி ஒன்று திமுக கொண்டு வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அப்படியே காப்பி அடிக்கிறது, இல்லைன்னா எந்தவித புரிதலும் இல்லாமல் இப்படி ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்குது.